உக்ரைனுக்கு உதவிகள் பண்ணக்கூடிய நாடுகளோட பட்டியலில் யூகேவுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. ஏன்னா இந்த நாட்டோ விசஸ் ரஷ்யா இல்லை நாட்டோவோட உக்ரைன் ப்ராக்ஸி வார்ன்றது ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போரிஸ் ஜான்சன், அப்போதைய பிரைம் மினிஸ்டர், யூகேவோட பிரைம் மினிஸ்டராக இருந்தவர், நேரடியாக உக்ரைனோட அதிபரோட தோள்கள் மேலே கையை போட்டு நீ என்ன வேணா பண்ணு, உனக்கு பின்னாடி நான் இருக்கன்ற ஒரு தைரியத்தை கொடுக்குற அளவுக்கு ரொம்பவே இந்த ரெண்டு நாடுகளும் அவ்வளவு இணக்கமாக இருந்தாங்க. இன்னமும் அப்படிதான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி இல்ல, இப்ப வெளியாகி இருக்க ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னா யூகேவை டிஃபெண்ட் பண்றதுக்கே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் இல்ல மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டமும் யூகே கிட்ட கிடையாது. மற்ற நாடுகள் கூட கம்பேர் பண்றப்போ 40 வருஷங்கள், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, யூரோப்பியன் கான்டினென்ட்ல 40 வருஷங்கள் பிரிட்டன் இப்ப பின்தங்கி இருக்கிறதா அந்த ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பத்தின செய்திகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே தாம்புகிருஷ்ணன், டிபி ட்ரெண்டிங்ஸ். இது எல்லாத்துக்கும் தொடக்க புள்ளியா அமைஞ்சது இந்த ஈரான் விசஸ் இஸ்ரேல் பிரச்சனை தான். ஏன்னா 2 முறை ஏப்ரல் மாசத்துலயும் சரி இல்ல இப்ப அக்டோபர் மாசத்துலயும் சரி ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக 2 முறை ரிட்டாலியேஷன் பண்ணப்போவும் அமெரிக்காவோட படைகள் கூட சேர்ந்து யூகேவும் இஸ்ரேலுக்கு எதிரான அந்த மிசைல் டிஃபென்ஸ்ல ஈடுபட்டிருந்தாங்க. யூரோப்போட யூரோ ஃபைட்டர் டைஃபூன் ஜெட்ஸும் அதே மாதிரி யூரோப்பில் இருக்கக்கூடிய யூகேவோட சில டெஸ்ட்ராயர் கப்பல்களும் இந்த ஈரானோட பாலிஸ்டிக் மிசைல் அட்டாக்கு எதிராக பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு. ஆனா வெறும் 18% கூட இவங்களால உள்ள வந்த மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியல. அதாவது ஒட்டுமொத்த மிசைல்ஸ்ல 18% கிடையாது. இவங்க டிஃபெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஒரு ரேஷியோ. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 100 ஏவுகணைகளை இந்த அமெரிக்காவோட கூட்டுப்படைகள் சேர்ந்து இன்டர்செப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதுல மற்ற நாடுகள் அமெரிக்கா ஒரு 80% இல்ல 80 ஏவுகணைகள் வரைக்கும் இன்டர்செப்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த இடத்துல 18 ஏவுகணைகளை கூட யூகேவால டிஃபெண்ட் பண்ண முடியல, இன்டர்செப்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் புரியணுன்றதுக்காக இந்த ஒரு கணக்குகளை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதை மேற்கோள் காட்டி இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இதில் என்ன பிரச்சனைகள் நடந்திருக்குன்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் கான்டினென்ட்ல நாட்டோவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை நாட்டோ நாடுகளோட இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது எந்த அளவுக்கு பெருசா இருக்கு, இல்லை எந்த அளவுக்கு அவங்களோட டிஃபென்ஸ் ப்ரோக்ராம்ஸை அவங்க அதிகமாக்கி இருக்காங்கன்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகள்லேயே ஐரோப்பிய கண்டத்துல அணு ஆயுதங்கள் வச்சிருக்க நாடுகள்ல டிஃபென்ஸ் மெக்கானிசம் இல்ல அவங்க யாருக்கிட்ட அதிகமான இந்த டிஃபென்ஸுக்கு தேவையான பொருட்கள் இருக்குன்னு பார்த்தோன்னா அதுல யூகேக்கு ஒரு முக்கியமான இடமே கிடையாது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா நாட்டோவில் இருக்க நாடுகள்லேயே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஷார்டேஜ், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்னு மட்டும் இல்ல அதிகமான சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஷார்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு நாடா இப்ப யூகேவானது மாறி இருக்கு. இதை இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பேட்ரியாட்டை நிறைய நாடுகள் பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம பேட்ரியாட் மாதிரி அதிநவீன ஆயுத அமைப்புகளை அவங்களோட நாட்டிலே உருவாக்குன நாடுகளும் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஜெர்மனி போன்ற நாடுகளை சொல்லலாம். ஆனா நாட்டோவில் இருந்துகிட்டே இப்போ வரைக்கும் பேட்ரியாட்டை ஆப்ரேட் பண்ணாத ஒரு நாடு யாருன்னு பார்த்தோன்னா இதே யூகே தான். இந்த யூகேவை பொறுத்த வரைக்கும் ஸ்கை சபேர்னு சொல்லிட்டு ஒரு சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆன்டி பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆகும். அதாவது விமானங்கள் மட்டும் இல்லாம உள்ள வரக்கூடிய அந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய விமானம் மற்றும் ஏவுகணை தடுப்பு அமைப்பா இதை இவ்வளவு நாள் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா இது அப் டு த மார்க்கா இருக்கா, இது அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்றதுல இதோட எஃபிஷியன்சி ரேட்டை பார்த்தோன்னா 60ல இருந்து 75% தான் இன்னைய வரைக்கும் அதோட எஃபிஷியன்சின்றதும். அதாவது இதனால இந்த அளவுக்கு அதிகமாக டார்கெட்ஸை நியூட்ரலைஸ் பண்ண முடியும், இல்லைனா இந்த அளவுக்கு இந்த மெக்கானிசம்னால அதிகமாக ஃபங்க்ஷன் ஆக முடியும். அதோட ரேட் எடுத்து பார்த்தோன்னா மேக்ஸிமம்ன்றதே 75% மட்டும்தான் இருக்கு. ஸோ இவங்க அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறது, இவங்க இந்த ஏரியல் த்ரெட்ஸ்க்கு எதிராக யூகேவை அதிகமாக டிபெண்ட் பண்ண வச்சிருக்கிறதே இந்த யூரோ ஃபைட்டர் டைஃபூன் தான். இப்போ ஈரானோட அந்த மிசைல் ரேம்பேஜ்க்கு எதிராக கூட இந்த விமானங்களை சில இடத்துல பயன்படுத்தினதா அப்டேட்ஸ் ஆனது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா மற்ற விமானங்கள் கூட கம்பேர் பண்றப்போ குறிப்பா அமெரிக்காவோட F-16, F-15, அது மட்டும் இல்லாமல் F-22 ராப்டார், F-35 இல்லை வேண்டாம், இது ரெண்டுத்தை எடுக்க வேண்டாம். ஏன்னா அது ரெண்டுமே 5ஆம் தலைமுறை போர் விமானம். இது கூட கம்பேர் பண்றதுக்கு டசால்ட்டையும் இந்த பக்கம் F-16 அந்த மாதிரி 2 விமானத்தையும் எடுத்தனா மற்ற விமானங்கள் F-16, டசால்ட், ரஃபேல் இந்த 2 விமானங்களை விட யூரோ ஃபைட்டர் டைஃபூன்ன்றது பல ஆபரேஷன்ஸ்க்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விமானம் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஏர் டிஃபென்ஸ்ல இது முக்கியமா கோட்டை விடுதுன்னே சொல்லலாம். உள்ள வரக்கூடிய ஏவுகணைகளை 1ல இருந்து 2 ஏவுகணைகளை இது சுட்டு வீழ்த்துறதே பெரிய விஷயம். இந்த டைம்ல யூகேக்கு எதிராக ஒரு மிசைல் ரேம்பேஜ் ஆனது நடத்தப்படுறப்போ அதிகமான ஏவுகணைகளை ஒரே டைம்ல செலுத்தி யூகே மேல ஒரு அட்டாக் ஆனது பண்ணப்படுறப்போ இது யூஸ்லெஸ்ஸாக தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ
யூகேன்றது நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய விஷயமா இவ்வளவு நாள் காட்டிட்டு இருக்காங்க. ஸோ யூகேவை பொறுத்த வரைக்கும் நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நாடா இந்த 2ஆம் உலக போருக்கு முன்னாடி வரைக்கும் யூகேன்றது ஒரு பெரிய பிரம்மாண்டமா காமிச்சிட்டாங்க. ஸோ அமெரிக்கா இல்ல பிரிட்டன் சொன்னாலே, குறிப்பா அந்த பிரிட்டன் சொன்னாலே எல்லாருக்கும் மனசுல கண்டிப்பா வந்து வரக்கூடிய ஒரு இமேஜினேஷன் என்னன்னா, ரொம்ப ஒரு வளர்ந்த நாடு, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜியே வந்து வேற யாருக்கிட்டையும் கிடையாது, உலகத்துல இருக்கிற பல நாடுகளை அவங்களோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தாங்கன்ற அந்த ஒரு பிம்பம் தான் நமக்கு தோணும். ஆனா இப்ப ஆஸ்திரேலியாவில் என்ன ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா, ஆஸ்திரேலியாவோட ஒரு எம்பி டைரக்டா யூகேவை எந்த அளவுக்கு கிழிக்க முடியுமோ, அதுவும் யூகேவோட அதிகாரிகள் முன்னாடி பண்ண முடியுமோ, அதை அவங்களோட பார்லிமெண்ட்ல வச்சு பண்ணியிருக்காங்க. அதை பத்தின விஷயங்கள்லாம் இங்க இப்போதைக்கு இந்த வீடியோல பேச வேணாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோஸ்ல நம்ம அதை பத்தி பார்ப்போம். ஸோ பிரிட்டனை பொறுத்த வரைக்கும், த கிரேட் பிரிட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த தமிழ் சினிமாவெல்லாம் வந்து ஒரு சில கதாபாத்திரங்களை காமிப்பாங்க. ஒரு கேரக்டர் முன்னாடி போகும், பின்னாடி பார்த்தோன்னா முதல்ல அந்த கேரக்டர், முக்கியமான கேரக்டர் போயிட்டு வில்லன் அடிக்காது, சைடில் இருந்துக்கிட்டு டேய் நீ போ நீ போ, இந்த மாதிரி சில மேனரிசம்ஸை அதை ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் நாட்டோ இல்லை அமெரிக்கான்ற ஒரு பெரிய ஒரு உருவத்துக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆளாக தான் இப்போ வரைக்கும் யூகே நின்றுட்டு இருக்கு. நாட்டோ இல்லை அமெரிக்காவோட சப்போர்ட் இல்லைன்னா யூகேலாம் ஐரோப்பியன் யூனியனில் இல்லை யூரோப் கான்டினென்ட்டில் ஒரு பெரிய பவர் ஹவுஸும் கிடையாது, ஒரு பெரிய பவர் ஹப்பும் கிடையாது. இவ்வளோ ஏன் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டைப் 45 ஃப்ரிகேட்ஸுக்கு தேவையான அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைல்ஸில் கூட இப்போ ஷார்ட்டேஜ் ஏற்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் அப்படியே ஒரு காயினுக்கு 2 சைட்ஸ் இருக்குன்ற மாதிரி இங்கே கட் பண்ணி பேரலாக அப்படியே ரஷ்யா உக்ரைன் பக்கம் பார்த்தோன்னா இதே யூகே தான் எனக்கு ஷார்ட்டேஜ் வந்தாலும் பரவாயில்ல நான் உக்ரைனுக்கு கொடுத்துட்ருப்பான்னு அதிகமான உதவிகளை உக்ரைனுக்கு கொடுத்த லிஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக நின்றுட்டு இருக்காங்க. இங்கே அவங்கவுங்க பிரச்சனையை பார்க்கறதுக்கே அவங்களுக்கு நேரம் கிடையாது, அவங்கவுங்க பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கே அவங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனால் மற்ற நாடுகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை இல்லை மற்ற நாடுகளுக்கு தேவையான உதவிகளை செய்யணுன்ற பேரில் யாரோ ஒருத்தரை ப்ராக்ஸியாக பயன்படுத்தி இந்த இடத்துல யாரோ ஒருவருக்கான அந்த ஷேடோ வாரில் இவங்க ரொம்பவே தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். யூகேவை பொறுத்த வரைக்கும் ஆயுதங்கள் பற்றாக்குறைன்றதும் அவங்க நாட்டுக்கு தேவையான ஏவுகணை பற்றாக்குறைன்றதும் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கு. ஆனால் இது யாருமே வெளியில பேசுறது இல்லை, யாரையும் வெளியில காமிச்சுக்கிறது இல்லை. ஸோ அதனால இந்த செய்திகள் எல்லாமே வெளியில தெரிய மாட்டேங்குது. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, Su-57 இப்போ சமீபத்தில் உக்ரைன்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. முதல் முறையா அஃபிஷியலா 2 தரப்பும் ஒத்துட்டு இருக்காங்க Su-57 காம்பேட் யூஸ்ன்றதை நம்ம பார்த்துருப்போம். ஆனா இதுல இப்போ ரீசெண்டா என்ன ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்குன்னா, ஸ்டெல்த் மோட்ல உள்ள போன Su-57 ஒர்க் ஆகல. இந்த X-69 சொல்லுவாங்கல்ல KH வேரியன்ட்ல அந்த மிசைல்ஸை எக்ஸ்டர்னல் வெப்பன்ஸ் பேல, அதாவது நம்ம இந்த 4ஆம் தலைமுறை போர் விமானங்களை பார்ப்போம் பாருங்க, எக்ஸ்டர்னலா வெப்பன்ஸை கொண்டு போற மாதிரி, எக்ஸ்டர்னலா அந்த ஏவுகணைகளை எடுத்துட்டு போற மாதிரி அந்த ஒரு மெத்தட்ல தான் இப்போ ரஷ்யா பயன்படுத்திருக்காங்க. ஸ்டெல்த்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இந்த விமானம் உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணியிருக்கின்ற அந்த ஒரு ஃபுட்டேஜ் இப்போ நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இது வந்து ரஷ்யாவோட ஒரு பெரிய டாக்டிக்ஸாகவும் இப்போ மாறி இருக்கு. ஏன்னா சுற்றி இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸை நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதோட இன்டர்னல் வெப்பன்ஸ் பேல யூஸ் பண்ணக்கூடிய அந்த KH-59 M2 வேரியண்ட்டை பார்த்தோம்னா அதோட காஸ்ட்ன்றது அதிகம். அது மட்டும் இல்லாமல் அந்த மிசைலோட ப்ரொடக்ஷன்ன்றது இப்போதைக்கு லிமிட்டடாக தான் இருக்கு. நாளைக்கு இன்கேஸ் இந்த பிரச்சனை பெருசாயிடுச்சு இல்லை இந்த கான்ஃப்ளிக்ட் ஆனது அப்படியே எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே போச்சுன்னா அந்த டைம்ல அந்த மிசைலோட உற்பத்தின்றது ரஷ்யாவால பண்ண முடியாது. ஸோ உக்ரைனுக்குள்ள Su-57 ஒரு 4.5 இல்லை ஒரு 4th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் மாதிரி தான் இப்போ ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதிகமான வெப்பன் பேலோட்ஸை எடுத்துட்டு போயிட்டு ஏரியல் அட்டாக்கை தவிர்த்து ஏர் டு கிரவுண்ட் மிஷன்ஸ்க்காக, வானத்தில் இருந்து நிலத்தில் இருக்கக்கூடிய இலக்குகளை அழிக்கிற அந்த ஒரு ரோல்காக இப்போ Su-57 ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கிங், துல்லியத்தன்மை தாக்குதலுக்காக ரஷ்யா பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் Su-57 அரைவல் உக்ரைனோட டெரிட்டரிஸ்குள்ள தெரிஞ்சதுக்கு அப்புறமா உக்ரைனோட பல ராணுவ அதிகாரிகள் இப்போ ஒரு விஷயத்த வெளியில பேச ஆரம்பிச்சிருக்காங்க. F-16 நீங்க எங்களுக்கு கொடுத்தா மட்டும் பத்தாது, F-16க்கு தேவையான இன்னும் அதிகமான ஆயுதங்களையும் F-16 தாண்டி இருக்கக்கூடிய சில விமானங்கள், ரஃபேல், மிராஜ் போன்ற விமானங்களை எங்களுக்கு அதிகமாக கொடுங்க, F-16 மட்டுமே வச்சுட்டு எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ரஷ்யாவோட Su-57 நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும். இதை நியூட்ரலைஸ் பண்ணால் மட்டும்தான் இன்னமும் உக்ரைனோட பேட்டில் ஃபீல்டோட தீவிரம் என்னன்றது ரஷ்யாவுக்கு தெரியுன்ற அந்த ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸையும் இப்போ வெளியே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நார்த் கொரியாவோட சோல்ஜர்ஸ் இப்போ உக்ரைனுக்குள்ள வந்திருக்கிறது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு. சில போட்டோகிராஃபோட எவிடன்ஸோட வெளியே விட்டுருக்காங்க. நார்த் கொரியாவோட மிசைல் இன்ஜினியர்ஸே உக்ரைனோட ஃப்ரண்ட் லைன் வந்திருக்காங்கன்றது. ஸோ அதை பற்றின வீடியோஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. குறிப்பா யூகேவோட இந்த மிசைல் ஷார்டேஜ் அண்ட் Su-57 சுட்டு தள்ளுவோன்னு உக்ரைனோட ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் நிற்போம். அது வரை உங்களுக்கு விடுபடுது உங்கள் எல்லாருக்கே.